ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஸ்டார்லிங்க் பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது ஏற்கனவே ஜியோ ஏர்டெல்லோட இது அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. அதாவது சேட்டலைட் மூலமாக அதிவேக இன்டர்நெட் சேவையை இந்தியாவில் கொண்டு வர்றதுக்கு. இந்த நிலையில் ஏற்கனவே 3 வருஷமாக ரிக்வஸ்ட் வச்சுட்டு இருந்தாங்க. அதாவது ஸ்டார்லிங்க் இந்தியாவில் கொண்டு வர்றதுக்கான லைசன்ஸ் கேட்டு இது சம்மந்தமான ஒரு முக்கியமான அப்டேட் கிடச்சிருக்கு. இதை பற்றின முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்ட்டான அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி அதாவது இந்தியாவில் ஸ்டார்லிங்கை கொண்டு வரதுக்கு முதல் முயற்சியாக ஜியோ ஏர்டெல்லோட ஸ்டார்லிங் இணைந்து சேட்டலைட் கனெக்ஷனை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒப்பந்தம் போடப்பட்டது. இந்த நிலையில் தான் இப்படி ஒரு முக்கியமான அப்டேட் ஸ்டார்லிங்க் கிடச்சிருக்கு. அதாவது 2 வருஷங்களுக்கு முன்னாடி இந்திய தொலைத்தொடர்பு ஆணையத்துக்கிட்ட ஸ்டார்லிங் அதாவது சேட்டலைட் வழியாக நாங்கள் இணைய சேவை கொடுக்கணும், அதுக்கு லைசன்ஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அனுமதி கேட்டிருந்தாங்க. இப்போ தொலைத்தொடர்புத்துறை அதுக்கு ஒரு முக்கியமான அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்தியாவில் நீங்கள் சேட்டலைட் வழியாக இணைய சேவை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான லைசன்ஸை கொடுத்துருக்குறாங்க. இந்த அப்டேட் மூலமாக ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற நிறுவனம் இந்தியாவுக்குள்ளே முழுமையாக நுழைஞ்சிட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே சேட்டலைட் வழியாக இணைய சேவையை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் அப்படிங்கிறது ஏர்டெல் ஜியோ கிட்ட இருக்குது. இப்போ சேட்டலைட் வழியாக இணைய சேவை கொடுக்கறதுக்கான லைசன்ஸ் ஸ்டார்லிங்க் கிடச்சிருக்கிறதுனால இந்தியாவில் இது ஒரு 3வது நெட்வொர்க், அதாவது சேட்டலைட் வழியாக இன்டர்நெட் சேவையை கொடுக்கக்கூடிய 3வது நெட்வொர்க்காக ஸ்டார்லிங்க் இந்தியாவில் மாறி இருக்கு. எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய துணை நிறுவனம் தான் இந்த ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற நிறுவனம். இவங்க பூமியோட குறைந்த சுற்றுவட்ட பாதையில் சுற்றிட்டு இருக்கிற அந்த சேட்டலைட்டை பயன்படுத்தி தான் இந்த வேகமான இணைய சேவையை கொடுத்துக்கிட்டு வர்றாங்க. இது பூமியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 550 கிலோமீட்டர்லேருந்து 700 கிலோமீட்டருக்குள்ளே தான் இந்த சேட்டலைட் அப்படிங்கிறது சுற்றிக்கிட்டு வந்துட்டு இருக்கு. சேட்டலைட் கனெக்ஷனோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபாரஸ்ட் ஏரியாவில் கூட, அதாவது சிக்னலே இல்லாத ஏரியாவில் கூட சிக்னலை ஈஸியாக கொண்டு போக முடியும். இதனால தான் இதோட விலையும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஸ்டார்லிங்க் நிறுவனம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 120 நாடுகளுக்கு மேலே இந்த சேட்டலைட் மூலமாக அதிவேக இன்டர்நெட் சேவையை கொடுத்துக்கிட்டு வர்றாங்க. ரீசெண்டாக நம்ம நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பங்களாதேஷில் கூட ஸ்டார்லிங்க் அவங்களோட சேட்டலைட் இணையதள சேவையை தொடங்கியிருக்கிறாங்க. பங்களாதேஷில் ஸ்டார்லிங்க் அவங்களோட இன்டர்நெட் சர்வீஸ்க்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷோட பண மதிப்புப்படி அவங்கள்டேருந்து 4200 அப்படிங்கிறது வாங்குறாங்க. அது இந்திய மணிக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2948 ரூபா வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டார்லிங்கோட அதிவேக இணைய சேவை நீங்கள் பயன்படுத்தணுன்னா ஸ்டார்லிங்க் கொடுக்கக்கூடிய ஒரு ரவுட்டர் பாக்ஸை நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். இதோட விலை பங்களாதேஷில் எவ்வளோதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மணிக்கு கிட்டத்தட்ட 47,000 ரூபா அப்படிங்கிற மாதிரி வருது. அது நம்மளோட இந்திய பணத்தோட மதிப்போடு நீங்கள் ஒப்பிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 32,000 ரூபாய்க்கு மேலே வருது. நம்மளோட பொருளாதாரத்தில் கீழே இருக்கிற நாடுகளுக்கு, அதாவது அவங்களோட ஸ்டார்லிங்கோட இன்டர்நெட் சேவையை கொடுக்கறதுக்கு இவ்வளோ கட்டணம் வசூலிக்கிறாங்கன்னா இந்தியாவில் இதோட ஒரு படி அதிகமாகவே கட்டணம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுக்கிட்டு வருது. இதுலேருந்து ஒரு விஷயம் நல்லா தெரியுது, அதாவது சாதாரண மக்கள் ஸ்டார்லிங்கோட இணைய சேவையை பயன்படுத்துறது கொஞ்சம் கடினமான விஷயம்தான். ஸ்டார்லிங்கோட இந்த சேட்டலைட் கனெக்டிவிட்டி இன்டர்நெட் கனெக்ஷன் உங்கள் ஏரியாவுக்கு வந்ததுன்னா அதை நீங்கள் பயன்படுத்துவீங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.